நம்மளே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், கருத்து சொல்ற படங்களா கொஞ்சம் எடுங்க, வன்முறையை தூண்டுற படமா எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஒரு வாட்டி நாங்க மூவி ரிவ்யூ போகும்போதும் இந்த பாயிண்ட தான் நாங்க வைப்போம். ஏன்னா நம்ம இளைஞர்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க விஜய் சிகரெட் அடிச்சா இவன் இங்க சிகரெட் அடிக்கிறான், அங்க விஜய் சரக்கு அடிச்சா இங்க இவன் இப்படிதான் சரக்கு அடிக்கணும்னு ஆசைப்படுறான். சோ நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. சோ ஹீரோ கத்தி எடுத்துக்கின்னு ரத்த ஒழுவ சுத்தினாருன்னா இவனும் கத்தி எடுத்துக்கின்னு ரத்த ஒழுவ சுத்தணும்னு ஆசைப்படுறான். லியோல என்ன பண்ணீங்க? ஃபுல்லா கஞ்சா போதையை வச்சு எடுத்த படம் தான் லியோ. ஏன் போலீஸ்கார போட்டு அடிச்சாரு விஜய்? எது கஞ்சாவை காப்பாத்துறதுக்காக போலீஸ்காரனை போட்டு அடிச்சவர் தான் உங்கள் விஜய். படம் தான், பட் செஞ்சீங்கல. நீங்க போலீஸ போட்டு அடிக்கும் போது இங்க அதை பாக்குற இளைஞன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? நம்மளும் போலீஸ போட்டு அடிப்போம், நம்மளும் போலீஸ போட்டு உதைப்போம் அப்படின்ட்டு போலீஸ போட்டு வச்சுன்னு இருக்கான். சரி சினிமா, எஸ் நீங்க சொல்லுவீங்க, பா என்னப்பா நீ எதை எடுத்துட்டு எதோட கம்பேர் பண்றப்பா, அது சினிமாப்பா, திருப்பி நீ ரியல் லைஃப்ல கம்பேர் பண்ணாதாப்பான்னு சொல்லுவீங்க. இப்ப ரியல் லைஃப்குள்ள வர, ரியல் லைஃப்ல மட்டும் என்ன பண்ணிட்டாரு உங்க விஜய்? இளைஞர்களுக்கு என்ன அறிவுரையை வழங்கியிருக்காரு? ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க. அவரோட மேடை எது? இந்த படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்த மார்க்குக்கு பிரைஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த மேடையில ஒரு 100க்கு 100 எடுத்த இளைஞன் என்ன தெரியுமா சொல்றான்? அவங்க டீச்சர் சொல்லி இருந்தாங்களாம், டேய் 100க்கு 100 எடுக்கலன்னா உங்களை வீட்டுல அடிப்பேன்ட்டு. எது? நீ நல்லா படிக்கணும், நீ நிறைய மார்க் எடுக்கணும்னு ஒரு டீச்சர் மிரட்டுறாங்க, வீட்டுல அடிப்பேன்ட்டு. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னானா, சார் எங்க வீட்டுல அடிச்சுட்டு நீங்க ஏரியாவை தாண்டிடுவீங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னானா. இவன் இப்ப 100க்கு 100 எடுத்துட்டு இவன் என்ன தெரியுமா சொல்றான்? அதான் பப்ளிக் எக்ஸாம்ல சொன்னாங்க, நீ 100க்கு 100 எடுக்கலனா உன்னை வீட்டுக்கு தேடி அடிப்பேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னா. உடனே அதான் நான் 100 எடுத்துட்டேன், அது வேற விஷயம். ஆனா இப்ப என் பின்னால தமிழ்நாடே இருக்கு சார், பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சாருக்கு நான் சொல்றேன், எங்களெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, என் பின்னாடி தமிழ்நாடே இருக்கு. பின்னாடி யார் இருக்கா? விஜய் இருக்கார். ஏன்? ரியல் சம்பவம் தானே. விஜய் சார் அப்ப மைக்க வாங்கி ஒரு நல்ல மனுஷனா என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? டே தம்பி, டீச்சர்ஸ்னா அப்படி சொல்லதான்டா செய்வாங்க தம்பி. அப்படி அவங்க சொன்னனாலதான் இன்னைக்கு நீ படிச்சு 100க்கு 100 எடுத்திருக்க. இன்னைக்கு என் முன்னாடி நின்னு இருக்கனா அதுக்கு காரணமே டீச்சர்ஸ் தான்டா. அவங்களெல்லாம் நீ அப்படி தப்பா பேசக்கூடாதுடா, அது தப்புடா தம்பின்னு நீங்க அங்க சொல்லி இருந்தீங்கன்னா மிஸ்டர் விஜய் நான் உங்களுக்கு கை தட்டுவேன். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணிருந்தீங்க? அவன் பேசுறத கண்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க மிஸ்டர் விஜய். நீங்க என்ன இளைஞனுக்கு அறிவுரை வழங்குனீங்க அங்க?